யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் களத்துக்கு போய் வேலை செய்வோம். திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு குறித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவ்வாறு கூறினார். மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட்ட சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாநாட்டில் 234 வேட்பாளர்களும் அறிவிக்கப்படுவார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் கட்டாய மதமாற்றம் என்பது இல்லை என்றார். என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்க மாத்தினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டாரு. இப்ப என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாத்தினாங்களா? இங்க மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. மேலும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் வலுவான தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறினார். அவங்க கூட்டணியில இருக்கிறதே வலுவா இருக்கிறது அவர் தான். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவங்களுக்கே 10 உறுப்பினரை கொடுத்திருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலையும் அவங்களுக்கு அவ்வளவு வலு இல்லை. ஸ்டாலினும் இல்லை என்றால் இந்தியா கூட்டணியே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.